ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஊசி நூல் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஊசி நூல் வந்து பார்த்தீங்கன்னா கோக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பெரியவங்க. ஊசியில் வந்து நூலை கோக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். இந்த மாதிரி பழைய கேபிள் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்குங்க. அந்த கேபிளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த மேலே கூடிய பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா சின்னதாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு கம்பியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கலாங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல இந்த காப்பர் கம்பியை அழகாக நம்ம மடிக்கிற மாதிரி ரெண்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. யூ ஷேப்ல மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம யூ ஷேப் வந்து டாப்ல இருக்கணும். பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியுடைய 2 முனைகள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்குடைய ஒரு முனையில வச்சுட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக க்ளூ அப்ளை பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கேஜெட் கிடைச்சிருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் நூலை வந்து ஊசியில் கோத்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாங்க.